வணக்கம் வெல்கம் டு பவர் பங்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டே. நார்மலாக தேர்ஸ்டேஸ் தான் நம்ம எக்ஸ்பிரி நடக்கும். இன்றைக்கி வெனஸ்டேயில் எக்ஸ்பிரி நடந்திருக்கு. எதனால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாளைக்கு தேர்ஸ்டே மகா சிவராத்திரி, அதனால் ஸ்டாக் மார்க்கெட் லீவு. அதனால் தேர்ஸ்டே நடக்கிற எக்ஸ்பிரியை முந்தின நாள் ஒரு நாளைக்கு முன்னாடியே வச்சுருவாங்க. ஸோ இந்த வீக் எப்படி இருந்தது மார்க்கெட்டு, இந்த மாதிரி இடையில ஒரு நாள் லீவ் வரும்போது நார்மலாக எப்படி மார்க்கெட் பிஹேவ் ஆகும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். அது போக இன்றைக்கி நம்மளோட எக்ஸ்பிரியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸு எப்படி மார்க்கெட் இருந்தது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் நம்ம இந்த எக்ஸ்பிரியை லாஸ்ட் 3 monthஸாக நான் ரெகுலராக இது பண்ணி இந்த ரிசல்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி பிஎன்எல் பார்த்துக்கலாம். 8566 என்னென்ன பொசிஷன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது நம்ம ட்ரைனிங்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 monthஸோட எக்ஸ்பிரி வியாழக்கிழமை மட்டும் இந்த எக்ஸ்பிரி ஸ்ட்ராட்டஜி பேங்க் நிஃப்டி ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்ணுவோம். அதோட ரிசல்ட் மட்டும்தான் நான் இதில் போட்டிருக்கேன். எவ்ரி வியாழக்கிழமை வந்து டெய்லி ட்ரேட் பண்ணுறது அது வேறு. அது போக உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரி சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க, என்னால் மார்னிங்லேருந்து ஈவினிங் ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்பிரி வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ஸ்டே மார்னிங் அந்த மாதிரி போட்டு ஈவினிங் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இது எப்படி பண்ணுறது இந்த பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறது எல்லாம் நம்ம கம்மிங் வீக் ட்ரைனிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வர்ற March 13 சாட்டர்டே உங்களுக்கு ஜியோ மீட்டில் ட்ரைனிங் இருக்கும். ஜியோ மீட் நீங்கள் லிங்க் அனுப்புவேன், நீங்கள் அதிலேயே ஜாயின் பண்ணிக்கலாம் மீட்டிங் ஐடி பாஸ்வேர்டோட. ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க நமக்கு கீழே அப்படின்னா ஃப்ரீயாகவே இந்த பேங்க் நிஃப்டி ஸ்பெசிஃபிக்காக இந்த எக்ஸ்பிரி ஸ்ட்ராட்டஜி, சில பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எவ்ரி வீக் சாட்டர்டே நம்ம ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 monthஸில் நமக்கு வந்த எக்ஸ்பிரி ஸ்ட்ராட்டஜியோட ப்ராஃபிட்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா 1,31,541 December 3 நான் போட்டிருக்கேன். ஸோ அது எல்லா வீடியோவும் உங்களுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி எவ்ரி வீக் போட்டிருந்தது நீங்கள் பார்த்துக்கலாம். டவுட் இருந்தால் இங்கேருந்து நான் டேட் போட்டிருக்கோம். December 3 எல்லா வீக்கும் ஒரு வீக்கும் கூட இது பண்ணதில்லை. ஸோ லாஸும் பார்த்திங்கன்னா 1 week லாஸ் ஆகிடுச்சு. மினிமம் லாஸ். நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு முக்கியம். எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்மளோட கேபிட்டல் ப்ரிசர்வேஷன், எவ்வளோ கம்மியாக நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த ட்ரைனிங்கில். ஸோ அட்டன் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற நினைக்கிறவங்க நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட்டில் இருக்க பேசிக் கோர்சஸ் இதெல்லாமே ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இதை கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் கம்மிங் சாட்டர்டே ட்ரைனிங் எவ்ரி வீக் சாட்டர்டே கண்டக்ட் ஆகும். இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த எக்ஸ்பிரி ஸ்ட்ராட்டஜியை இந்த பேசிக்ஸ் ஆப்ஷன்ஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் அதை கற்றுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நிறையா வீக் அட்டன் பண்ணியிருக்கிறவங்களும் ரெகுலராக அட்டன் பண்ணுறாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ புதுசாக இருக்கிறவங்க சைன்அப் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இந்த நம்பருக்கு, நான் உங்களுக்கு கோர்ஸ் அனுப்பிச்சுட்றேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆக்சுவல் மணியை இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் உங்களுக்கு இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுருப்பீங்க பேசிக்காக. அதெல்லாம் ஸ்டாக்ஸு இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு கொலேட்ரலாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பிரியை பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா ஐடியலாக உங்கள் ஃபண்ட்ஸ் வந்துட்டு சிலது வந்துட்டு நெகட்டிவில் இருந்தது அப்படின்னா அதை எடுக்க முடியல அப்படிங்கும்போது ஜீரோதாவில் பிளெட்ஜிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த போர்ட்டலில் போயிட்டு இல்லைனா நம்மளோட வெப்சைட்லேயே நீங்கள் போயிட்டு ஜீரோதா பிளெட்ஜிங் அப்படிங்கிறது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இது வந்துடும். வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. சாரி, இது ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கடி நமக்கு இதாகிட்டே இருக்குல்ல, மார்ஜின் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குல்ல, அதில் வந்துட்டு எப்படி நம்ம மார்ஜின் ரெடியூஸ் ஆனாலும் எப்படி நம்ம ஹெட்ஜிங் பண்ணி இது பண்ணுறது அப்படிங்கிறது போட்டிருப்பேன். அப்புறம் பிளெட்ஜிங் பற்றியும் இது சொல்லியிருப்பேன். உங்களோட ஸ்டாக்ஸ் வந்துட்டு சும்மா இருக்குல்ல, ஹோல்டிங்ஸில் ரிட்டர்ன்ஸ் வரும், அந்த ஸ்டாக்கை வச்சு நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை தைரியமாக பண்ணலாம். இதுக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது எஃப்என்ஓ அப்படிங்கிறதும் போட்டிருப்பேன் வீடியோ, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது இது ஒரு அந்த மாதிரி அதுவும் பார்த்துடலாம். ஸோ நார்மலாக ஒரு நாள் இடையில லீவ் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் எப்படி இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் சைட்வேஸில் தான் இருக்கும். அன்லெஸ் ஏதாவது நியூஸ் வந்து இம்பேக்ட் பண்ணல அப்படிங்கும்போது நமக்கு மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் தான் இருக்கும். ஏன்னா டைம் டிகே ஒவ்வொரு நாளும் வந்துட்டு எக்ஸ்பிரி இந்த அடுத்த எக்ஸ்பிரி எப்போ ஸ்டார்ட் ஆயிரும்னா இன்றைக்கே நாளையிலேருந்து நாளைக்குலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். நாளைக்கு லீவு, அதாவது ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து சாட்டர்டே சண்டே லீவ் ஆயிரும்.
அடுத்து 3 நாள் தான் இருக்கும். வெனஸ்டே எக்ஸ்பிரினால எவ்ரிடே உங்களுக்கு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு வச்சு நீங்கள் ஈஸியாக இதை ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் செல் பண்ணலாம். இல்லை என்னால் ஓவர் நைட் கேரி பண்ணுறது எனக்கு ரிஸ்க்காக இருக்குது அப்படிங்கிறவங்க தேர்ஸ்டே எக்ஸ்பிரி ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா சில பேர் தெரியாமல் லாஸ் பண்ணியிருப்பீங்க மார்க்கெட்டில். ஸோ இதை வந்துட்டு வீக்லி ஒரு இது மாதிரி பண்ணி நீங்கள் ரெக்கவர் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது ஸ்பெசிஃபிக்காக இந்த வீக் சைட்வேஸில் தான் இருந்தது. இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வயலண்ட் மூவ் இல்லை. மார்க்கெட் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் முடிஞ்சிருந்தது. 5 மினிட் சார்ட் வச்சு பார்க்கலாம். ஸோ இதுதான் 10th மார்ச் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 36,100. நான் பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செல் அடிச்சிட்டேன். 36,100 மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 5 மினிட்ஸ்லேயே நான் செல் பண்ணிடுவேன் நார்மலாக. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டிகேவை நான் ஸ்பெசிஃபிக்காக விட மாட்டேன். அதுக்கப்புறம் டிகே நடக்கும் 11 o'clock வரைக்கும். இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பொசிஷன் எடுத்தோன்னே ஒரு சைக்கலாஜிக்கல் லெவலில் ப்ராஃபிட் வரும். ஏன்னா குயிக்காக டிகே ஆகும். ஸோ அதுக்காக நான் அதை ஹோல்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன மூவாக இருந்தாலும் உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட் தான் போய் நிற்கும். அதுக்கப்புறம் இதாகாது. ஸோ மார்க்கெட் ஒரே 31,100 மேலே இறங்குனது. அதுக்கப்புறம் போவே இல்லை. மார்க்கெட் ஒன் சைடாக தான் இருந்தது. ஒன் சைடாக இருந்தும் பார்த்திங்கன்னா நம்ம 8,500 புக் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்நார்மலாக இருந்தது. கால் சைட் ப்ரீமியமும் புட் சைட் ப்ரீமியமும் கொஞ்சம் அப்நார்மலாக இருந்தது. நார்மலாக பார்த்திங்கன்னா ரெண்டும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸ்ட்ரைக்ஸ் தள்ளினா ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரைக்ஸ் தள்ளி பார்த்தா. ஆனால் இன்றைக்கி அப்படி இருந்தனால தான் நான் பாதியில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா ஏதோ ஒரு சைடு ப்ரீமியம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஈஸியாக பை பண்ண முடியும் எஃப்ஐஐ டிஐஐ. அதனால் அப்படி பை பண்ணும்போது ஈஸியாக மார்க்கெட் மேலே இருக்குது. கம்மியான ப்ரீமியமில் 500 crore 600 crore பை பண்ணும்போது சடனாக மார்க்கெட் ஏறிடும். அதனால் அந்த மாதிரி அன்சர்டனிட்டியாக இருக்கும்போது நம்ம கம்மியான ப்ராஃபிட்டில் வெளியே வர்றது நல்லது. இல்லைனாலும் ஹோல்ட் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் வச்சு. ஸோ அது உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து. நான் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்னால குயிக்காக எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நடந்தது. ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி நம்ம எவ்ரி வீக் தேர்ஸ்டே ட்ரைனிங்கில் மீட் பண்ணலாம். அட்டன் பண்ணோம் அப்படிங்கிற நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு. இல்லை நீங்கள் பே பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணி விட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் 2 பேருமே கோர்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 50 மெம்பர்ஸ்க்கு தான் இந்த வீக் ஸ்லாட் அவைலபிளாக இருக்கும். ஜியோ மீட் வழியாக இதுக்கு தனி ஆப் இருக்குது. ஜியோ மீட்டு காமிச்சிட்றேன். ஸோ இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி என்னோடய ஐடி போட்டு சைன்இன் பண்ணிக்குவேன். நீங்கள் இதுக்கு லிங்க் இருந்தால் நீங்கள் இந்த லிங்க் அனுப்புவேன். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது ஜியோ மீட்டு மற்ற இது கம்பேர் பண்ணும்போது. ஸ்க்ரீன் ஷேரிங்க்கு வாய்ஸு இதெல்லாம். ஸோ 8 to 9 1 hour தான் ட்ரைனிங். பேசிக்காக பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த எஃப்என்ஓ உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியணும். ஆப்ஷன் பையிங் செல்லிங் இதெல்லாம் தெரிஞ்சால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் எல்லாமே பார்ப்போம். ஸோ பபாய், தேங்க்யூ.